எல்லாருக்கும் வணக்கம். நீங்க யூரின் போகும் பொழுது எரிச்சலாவோ இல்ல யூரின் போய் முடிச்சதுக்கு அப்புறம் கடுகடுன்னு இருக்கோ, இந்த வீடியோ உங்களுக்காக தான். சூடு பிடிச்சிருக்கு இல்லாட்டி யூரினரி இன்ஃபெக்ஷன். இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்காம விடுறோம் அப்படின்னா அதனால டக்குனட்டு வரும். இல்ல ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன ஏரியால நம்ம போயிட்டு யூரின் போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் டாய்லெட் சீட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு அந்த தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சப்போஸ் நீங்க அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூமை யூஸ் பண்றவங்கன்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. எஸ்பெஷலி வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றவங்களுக்கு இதனுடைய அக்கரன்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நம்பர் 1, நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்சா இளநீ எடுத்துக்குங்க. நல்லா டீஹைட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாகல, அந்த வலி போகல அப்படின்னா ஒரு மகப்பேறு மருத்துவரை போய் பாருங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அண்ட் பி பட்டி, பி சேஃப் அந்த மாதிரியான அக்சசரிஸ் இப்போ ஆன்லைன்லயும் இருக்கு, ஒரு சில ஹெல்த் ஸ்டோர்ஸ்லயும் இருக்கு. இதை யூஸ் பண்ணும் பொழுது விமன் மென் மாதிரி நின்றுட்டு யூரினேட் பண்ண முடியும். நம்மளுக்கு கிருமிகளினுடைய தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். அடுத்தது, நீங்க யூரின் போகும் பொழுது அந்த ஸ்ட்ரிங் கண்டினியூஸா இல்லாத மாதிரி, அதாவது போயிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டு கட் பண்ணிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா யூரினேட் பண்ணுங்க. ஸோ தட் யூரின் ஸ்ட்ரீம் இப்படி இருக்குன்னா பாக்டீரியா இந்த மாதிரி தான் மேலே வரும். ஸோ இட் வில் கட். இதுவே உங்களுக்கு ஒரு 90% ஆஃப் த யூரினரி இன்ஃபெக்ஷனை கம்ப்ளீட்டாக தவிர்த்து கொடுத்துரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ரீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய அண்டர்வேரை டிஸ்இன்ஃபெக்டன்ட்ல நல்லா துவைச்சு சன்லைட்ல உலர்த்தி காய போட்டுருங்க. அப்படி இல்லையா, நியூ செட் ஆஃப் அண்டர்வேர்ஸ் வாங்கிக்கிறது சேஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹைட்ரேட்டட், ஸ்டே ஹெல்தி. நன்றி. டாக்டர் ஷர்மிளா, திஷா உமன் வெல்னஸ்.